வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவிரியைப் போல இந்த நாவல் 1985ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் பரிசை பெற்ற நாவலாகும். அத்தியாயம் 1. இன்னும் கொஞ்ச நேரம் போர்வைக்குள்ளேயே சுருண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று காவேரிக்கு ஆசைத்தான். குளிர்கால விடியற்காலை தூக்கத்திற்கே ஒரு தனி இன்பம் இருப்பதை அவள் பலமுறை அனுபவித்திருக்கிறாள். ஆனால் விடியும் தருவாயாகிவிட்டதை அறிவுறுத்த தலைமாட்டிலிருந்த அலாரம் கடிகாரம் ஒரு முறை அடித்து எச்சரித்து விட்டது. பக்கத்து படுக்கை அறையில் நோயாளியாக படுத்திருக்கும் பெரிய அண்ணி சௌந்தரி இருமுவது கேட்டது. அண்ணியும் விழித்து கொண்டு விட்டாள் என்பதின் அறிகுறி அந்த இருமல் சத்தம். மேலும் வேலைக்கு கிளம்ப வேண்டிய வாரத்தின் முதல் நாள் போர்வையை வழித்து எறிந்துவிட்டு எழுந்தாள். பிளானல் நைட் ட்ரெஸ்ஸையும் மீறி குளிர் ஊசியாக உடம்பை குத்தியது. அப்பாடா என்று கத்தி அழ வேண்டும் போல்தான் அவளுக்கு இருந்தது. ஆனால் மழை, இடி, குளிர் எதுவானாலும் அவள் கட்டாயமாக வேலைக்கு கிளம்பி போக வேண்டுமே. அலாரம் மறுமுறை அடிக்கும் முன் அதன் தலையை அழுத்திவிட்டு அவள் துவாலையுடன் பெரிய அண்ணி உபயோகிக்கும் குளியலறைக்கு ஓடினாள். 24 மணி நேரமும் சூடான நீரை எல்லா அறைகளில் உள்ள குழாய்களும் கொட்டும் வசதிகள் பல நிறைந்த வீடு அது. தன் அறையை ஒட்டிய குளியலறையிலிருந்து ஸ்நான தொட்டியில் வாசனை பொடியை தூவி வெந்நீரை நிரப்பி ஜலக்கிரீடை செய்து கொண்டு நீரில் படுத்து கிடக்க அவளுக்கு இப்போது நேரம் ஏது? ஆப்பிரிக்காவில் வந்து குடியேறிய ஆண்டுகள் பல ஆகிய போதிலும் பெரிய அண்ணி சௌந்தரி குளியல், உடை, சாப்பாடு அத்தனையிலும் தமிழ்நாட்டின் பழக்க வழக்கங்களை பத்திரமாக பிடித்து கொண்டிருந்தாள். பட்டதாரி என்ற போதிலும் எப்பொழுதும் தமிழிலேதான் பேசினாள். தாயற்ற அவளையும் சின்ன அண்ணன் லோகேந்திரனையும் தன் குழந்தைகளாக வளர்த்து ஆளாக்கியதன் பலன் அந்த வீட்டில் தமிழ் பேச்சு வழக்கில் இருந்தது. ஆனால் சின்ன அண்ணி யசோதா கேப் மாகாணத்திலிருந்து வந்தவள். தமிழில் பேச தடுமாறினாள். அவள் ஒருத்திதான் வீட்டிலே ஆங்கிலத்திலும் ஆப்பிரிக்கன் மொழியிலும் இடையே சூழுவிலும் உரத்த குரலில் எல்லோரிடமும் கத்தி கொண்டிருப்பாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சின்ன அண்ணி தன் கணவனுடன் காலையிலேயே தங்கள் நண்பர்களை பார்க்க புறப்பட்டு போனாள். இரவு 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினாள். அதனால் அடித்து போட்டாற் போல அவள் உறங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அண்ணன் லோகேந்திரனுக்கு விடியும் வரை தூங்கி கொண்டிருக்க கட்டுப்படியாகாதே. சீக்கிரம் எழுந்து சென்று அவர் நடத்தி வரும் அந்த பிரபல உணவு கடையை திறந்தாக வேண்டும். அண்ணி சௌந்தரியின் குளியலறையில் குழாயடியில் கிடந்த அந்த பெரிய பித்தளை அண்டாவிலே காவேரி மிதமான சூட்டில் நீரை நிரப்பிக்கொண்டு பல் துளைக்கிவிட்டு வேகமாக குளியலை முடித்தாள். அரசு நிர்வாகத்தில் இருக்கும் பள்ளி மருத்துவ சோதனை பகுதியில் அவள் சில ஆண்டுகளாக நர்ஸ் வேலை பார்க்கிறாள். வெளிர் நீல சீருடையை தரித்து கொண்டு தன் பெயர் பொறித்த பிளாஸ்டிக் பட்டையை இடது தோளின் கீழ் உடை மீது குத்தி கொண்டாள். பள்ளி பரிசோதனை வேலையில் இருக்கும் நர்ஸ்கள் ஆஸ்பத்திரி நர்ஸுகளைப் போல தலையில் வெள்ளை துணியாலான விசிறி அலங்காரம் செய்து கொள்ள தேவையில்லை என்பது அரசு உத்தரவு. அவள் வரை அது நல்லதாகிவிட்டிருந்தது. இடைவரை மயில் தொகையாக விரிந்து தொங்கிய தன் அடர்ந்த கூந்தலை வாரி அழகானதொரு கொண்டையாக அவசரமாக சுற்றி முடித்து கொண்டாள். வெளிர் ரோஜா வண்ண உதட்டு சாயத்தில் உதடுகள் மின்னுவதையும் மஸ்கராவில் கண்ணிமைகள் பட்டாம்பூச்சியின் சிறகு போல அலங்காரமாக துடிப்பதையும் கண்ணாடியில் பார்த்து தன் அழகிலே ஒரு கணம் மயங்கி மகிழ்ந்து போனாள். மறுகணம் மனதை முள் போன்றதொரு வேதனை நெருடுவதை உணர்ந்தாள். அண்ணா எழுந்துவிட்டார் என்பதை அடுத்த குளியலறையிலிருந்து வந்த ஓங்கார ரீங்கார சப்தங்கள் உணர்த்தின. அவர் காலை வேளையில் பல் துளைக்கு ஒரு கோப்பை தேநீர் குடித்துவிட்டு கடைக்கு ஓடிவிடுவார். இரவு படுக்கு போகும் முன் தான் அவர் குளிப்பது வழக்கம். டோபன் நகரை விட அவள் போய் வேலை செய்ய வேண்டிய பகுதியில் குளிர் அதிகமாகவே இருக்கும் என்பதை அறிவாள். எனவே அவசரமாக தனது நைலான் பேண்டி ஹோஸை எடுத்து அணிந்து கொண்டு பரபரப்புடன் ஷூக்களை காலில் திணித்து கொண்டாள். அலமாரியில் தொங்கிய கனமான சிவப்பு கம்பளி கோட்டை எடுத்து போட்டு கொண்டாள். சமையலறைக்குள் புகுந்து விளக்கை போட்டு மின் விசை கெட்டிலில் நீரை நிரப்பி பொங்க விட்டாள்.
வழிபயணத்துக்கு தேவையான ரொட்டி சாண்ட்விச்சுகளை தயாரித்து பிரம்ப கூடைக்குள் போட்டாள். தேநீரை சற்றென்று கலக்கி ஃப்ளாஸ்கில் ஊற்றி பத்திரமாக கூடைக்குள் வைத்தாள். வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது தூக்கம் வந்து தொலைத்தால் ஏதாவது தின்றால் தூக்கம் கலையும் என்ற எண்ணத்தில் 2 ஆப்பிள் பழங்களையும் கூடைக்குள் போட்டு அதன் மேல் ஒரு வெள்ளை துவாலியையும் போட்டு மூடி தயாராக்கினாள். 5 நாட்கள் லேடிஸ் ஹவுஸ் ஸ்மித்தில் தங்க ஏற்கனவே தன் சிறு பெட்டியில் மாற்று சீருடை, சில புடவைகள், ரவிக்கைகள் எல்லாம் எடுத்து தயாராக வைத்து விட்டிருந்தாள். கை செலவுக்கு பணம் எடுத்து பர்ஸில் திணித்து கொண்டு அதை தோல் பையில் போட்டு மாட்டிக்கொண்டாள். அவள் கிளம்ப தயாராகிவிட்டாள். அவசரமாக தயாரித்த தேநீர் கப்புகளில் ஊற்றி ஒன்றை எடுத்து வேகமாக பருகி முடித்தாள். அண்ணா லோகேந்திரன் சமையலறைக்குள் வந்தார். அவரும் வெளியே செல்ல ஆயத்தமாக பளிச்சென்று உடையில் காணப்பட்டார். குளிர் தாங்க முடியாது அவரும் ஒரு கனமான ஸ்வெட்டரை போட்டு கொண்டிருந்தார். இந்த வாரம் உனக்கு லேடி ஸ்மித்தில் வேலையா? ஓகே. தோள்களை குலுக்கி கொண்டு தயாராக இருந்த ஒரு கப் தேநீரை எடுத்து ஒரே முச்சில் குடித்தார். குட் பை என்று சொல்லிக்கொண்டே வெளியே ஓட்டமும் நடையுமாக சென்றார். சில நிமிடங்களில் அண்ணாவின் வெள்ளை பென்ஸ் கார் உரிமிக்கொண்டு கேரேஜிலிருந்து புறப்பட்டு தெருவுக்குள் ஓடி மறைந்து விட்டது. குளிர்காலமாக்கியால் இன்னமும் சூரியன் தலையை காட்டவில்லை. வானம் முழுவதும் புகையைப் போல பனி கப்பி கொண்டிருந்தது. மீதமாக மேஜை மீதிருந்த தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய அண்ணியின் அறைக்குள் புகுந்தாள் காவேரி. அதற்குள் சீராக்கி கொண்டு இஸ்திரி மடிப்பு களையாத புடையை ஒன்றில் சுத்தமாக படுக்கை மீது தலையினின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள். பெரிய அண்ணன் இறந்த பின்னர் அண்ணி ரொம்பவும் இடிந்து போய்விட்டாள். அத்துடன் இருதய நோய் வேறு. சமீப காலத்தில் அவளது ஆரோக்கியம் மிகவும் கேட்டுவிட்டிருந்தது என்பது காவேரிக்கு தெரியும். சௌந்தரியை கவனித்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் காவேரியிடம் உண்மையை சொல்லிவிட்டிருந்தார். இன்னொரு மாரடைப்பு வந்தால் உடம்பு தாங்காது. இருதயம் வீங்கி மிகவும் பழுதடைந்து விட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும். வேறு எதுவும் செய்ய இயலாது. எந்த சமயமும் அன்னைக்கு மரணம் வரக்கூடும் என்ற நினைவு நெருப்பாக காவேரியின் நெஞ்சை சுட்டு கொண்டிருந்தது. வாய்விட்டு அழ முடியாத ஒரு இறுக்கமான துயரத்தில் அவள் சித்திரவதைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை வரை தொடர்ந்தாற்போல 4 முழு நாட்கள் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள். அப்போது அன்னைக்கு ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் அம்மாவின் முகத்தை கூட அவள் பார்த்ததில்லை. அண்ணி சௌந்தரிதான் அவளுக்கு அம்மா. அப்பாவுக்கு பின் அப்பா. அண்ணா, தோழி எல்லாம் சௌந்தரிக்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது. அந்த குறையை அவள் நினைத்து பார்க்க நேரமின்றி அந்த குடும்பத்தின் தாயாக அண்ணனையும் அவளையும் மனைவி எழுந்த வயதான மாமனாரையும் அவர்கள் நடத்தி வந்த உணவு கடையையும் எத்தனை சிறப்பாக கவனித்து கொண்டாள். சதா சுறுசுறுப்பாக வளைய வந்தவள் இப்போது படுத்த படுக்கையாகி விட்டிருந்தாள். தாயை போன்ற பாசம் மிகுந்த அன்னைக்கு உடம்புக்கு முடியாத போது கூட இருந்து பணிவிடை செய்ய முடியாமல் எங்கேயோ போய் பள்ளிக்கூட குழந்தைகளை பரிசோதித்து கவனிக்க புறப்பட்டு விட்டிருக்கிறாளே. தன் இயலாமையை நொந்து கொண்ட வண்ணம் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. டீ கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க அண்ணி என்ற அன்புடன் கோப்பையை அவளிடம் நீட்டினாள். லேடிஸ் மிஸ் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இல்லையா? இங்கிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவாச்சே. பத்திரமா காரை ஓட்டிக்கிட்டு போ. பராக்கு பார்க்காதே. வீட்டை பற்றியும் வேற எந்த கவலையும் மனதிலே வச்சுக்காதே. அங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டே இல்லையா? சௌந்தரியனை அன்புடன் கேட்டாள். ஆமாம் அண்ணே, டிபார்ட்மெண்ட்டிலேருந்து ட்ரங்கால் போட்டு நம்ம ஜோதி சுத்தப்பா வீட்டில் தங்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். உனக்கு லேடி ஸ்மித் போக இஷ்டமில்லைங்கிறது எனக்கு புரியுது. நீ திரும்பி வர்றதுக்குள்ளே எனக்கு ஒன்றும் ஆயிடாது, கவலைப்படாதே. அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ மோகன்தான் பிரின்ஸ்பல்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. தைரியமாக போயிட்டு வா. சௌந்தரி அவள் கன்னத்தை அன்போடு வருடினாள். கண்ணிமைகளை சுட்ட கண்ணீரை காவேரி சமாளித்து கொண்டாள். உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்து கொடுத்து விட்டு போகட்டுமா அண்ணி? சாப்பிட ஒன்றும் வேணாம். நான் தினமும் கேட்டு ரசிக்கிற சீர்காழியின் அந்த பாட்டு டேப் ரெக்கார்டில் போட்டுட்டு போ. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு
தாய் நாட்டின் நினைப்பு வருது. அந்த அகண்ட காவேரி என் கண் முன்னே தெரிகிறா. உன் அண்ணன் உசிரோடு இருந்தப்போ ஒரு வாட்டி நானும் அவரும் தாய் நாட்டுக்கு போய் என் பக்க மனசாலே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு போக எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போ இந்த உடம்போடு என்னாலே போக முடியாது. ஊருக்கு போகணுங்கிற ஆசையை நிதமும் அந்த பாட்டை கேட்டாவது தீர்த்திக்கிறேன். போட்டுட்டு போமா. சௌந்தரியின் குரல் தடைப்பட்டது. அவளது ஏக்கம் காவேரியின் மனதை தொட்டது. அலமாரியிலிருந்து கேசட்டை எடுத்து டேப் ரெக்கார்டில் பொருத்தி அருகில் இருந்த மேசை மீது வைத்து பட்டனை அழுத்தினாள். சீர்காழி கோவிந்தராஜன் தமது இனிய குரலில் கணீர் என்று பாடத் தொடங்கினார். நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி, அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய், நங்கையர் உனை வணங்கவும், மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும், செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைக்கடல் என்னும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி. எனக்கு பிடிச்ச காவேரி நதியின் பேரையே என் மாமியார் உனக்கு வச்சிருக்கிறதை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காவேரி, எனக்கு ஒன்று செய்வியா? கிட்டவா? சௌந்தரி அழைத்தாள். உணவளிக்கும் உழவர்களுக்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர் தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கி வரும் காவேரி வாழியவே. சீர்காழி பாடி முடித்ததும் அதை மீண்டும் கேசட்டில் சுழற்றி திரும்ப பாட தயாராக வைத்துவிட்டு கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை சௌந்தரி மெல்ல முந்தானியால் துடைத்து கொண்டாள். கேடி சந்தானம் என்கிறவர் எழுதியிருக்கிறார். சீர்காழி இனிய குரலில் பாடியிருக்கிறார். என் நாட்டையும் எங்கள் ஊரில் அகண்டு விரிந்து ஓடும் காவேரியையும் நினைத்தால் உடம்பு புல்லரிக்கிறது. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பிடணும். அந்த காவேரி கரையிலே உயிரை விடணும். என் உடல் சாம்பல் அந்த புனித நதியின் இணைந்து கரைந்து ஒன்றாகி விடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்பிக்கை இல்லை. அதனாலே அண்ணி என்ன பேசியது? ஓங்கி கத்தி விட்டாள் காவேரி. முழுக்க கேட்டுக்கோ. நெருப்புனா வாய் வெந்துடாது. நான் செத்துட்டா இங்கே உள்ள நம்ம உறவினர்கள் என் சாம்பலை இந்த ஊர் அம்கேனி ஆற்றில் தான் கரைப்பாங்க. ஒரு சமயம் டர்பன் பேயில் கரைச்சாலும் கரைச்சி காரியத்தை முடிச்சுடுவாங்க. நீ சின்ன பெண், உன் வார்த்தையை யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதனாலே நீ லீவ் எடுத்துக்கொண்டு எப்போ வாகிலும் இந்தியாவுக்கு போனால் என்னுடைய துணிமணிகளில் ஏதாவது ஒரு கைக்குட்டையாகிலும் எடுத்து போய் எங்கள் ஊர் காவேரியில் என்னை நினச்சிட்டு போட்டு கையெடுத்து கும்பிடு. போதும், என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அண்ணி, நான் வெளியூருக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது இப்படி பேசுறது நியாயமா? செல்லமாக அதட்டியபடி மறுபடியும் டேப் ரெக்கார்டரை தட்டிவிட்டாள். மீண்டும் சீர்காழியின் கம்பீர குரல் காதுகளை தழுவியது. அரைக்கழிவு தீர்ந்து கொண்டு நைட் கவுன் சரசரக்க கோபவேசமாக சின்ன அண்ணி யசோதா உள்ள வந்து நின்றாள். பக்கத்தறையிலே நான் தூங்கிறது பிடிக்கலையா? விடியறதுக்கு முந்தி பாட்டு போட்டுக்கிட்டு ஊரையே எழுப்பணுமா? எரிச்சலுடன் ஆங்கிலத்தில் ஓரக்தியிடம் கத்தினாள். சாரி யசோதா, இனிமேலே ஹெட்ஃபோன் வச்சுக்கொண்டு டேப் ரெக்கார்டரை போடுறேன். உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோ. சௌந்தரி அணி மெல்லிய குரலில் பேசியதை கேட்டு கொதித்து போனாள் காவேரி. தாயை போன்ற பெரிய அண்ணியிடம் யசோதா மட்டும் அறியாவது இல்லாமல் இப்படி வந்து கத்துவாள். அதுவும் இருதய வியாதிக்காரி. பாவம். சே, இவளும் ஒரு பெண்ணா? யசோதையை வெறுப்புடன் வெறித்துவிட்டு சௌந்தரி பக்கம் திரும்பினாள். அண்ணி, நான் போய்விட்டு வரேன். நம்ம வேலைக்காரி லீனா உங்களை கவனிச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மருந்துகளை மறக்காமல் சாப்பிடுங்க. ஏதாச்சும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. லீவு போட்டுட்டு ஓடி வந்துடுவேன். வரட்டுமா? சின்னவளின் முகத்தை கூட பாராது விடை பெற்றுக்கொண்டு பெட்டி கூடை இவைகளை தானே தூக்கி எடுத்துக்கொண்டு தயாராக கேரேஜில் நின்ற கவர்மெண்ட் காரின் டிக்கியில் வைத்து மூடினாள். முன் கண்ணாடியில் படிந்திருந்த பனி மூட்டத்தை துடைத்து சரி செய்துவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து வேகமாக அதை கிளப்பினாள். நெடுஞ்சாலைக்குள் புகுந்ததும் ஒரு ஓரமாக காரை நிறுத்தினாள். அவளுக்கு லேடி ஸ்மித்திற்கு போகவே விருப்பமில்லை. அங்கே மோகனை சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தம்.
வேதனையாக நெஞ்சை நொறுக்கியது. கருணை கடுகளவும் இல்லாத யசோதாவிடம் இருதய நோயில் வேதனைப்படும் பெரிய அண்ணியை விட்டு போகிறோமே என்கிற துயர தவிப்பு சேர்ந்து கொள்ளவே அவள் ஸ்டீரிங் மீது தலையை கவிழ்த்து கொண்டு குமரி அழுதாள்.